இன்னைக்கு தனம்மா சமையல்ல நண்டு தொக்கு எப்படி செய்வதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு கரண்டி வந்து கல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். சரிங்களா? கடுகு வந்து நிறைய போடலைங்க, சும்மா லைட்டா தான் கடுகு போட்டிருக்கேன். கிலோ நண்டு வந்து நான் போடுறேன். 1.5 கிலோ நண்டுக்கு வந்து 3/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் போட்டிருக்கேன். சாதா மிளகாத்தூள் இல்லை, காஷ்மீர் மிளகாத்தூள். சரிங்களா? ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, அரை மூணு தேங்காய் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு. சரிங்களா? 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சரிங்களா? சாம்பார் வெங்காயம் 300 கிராம் போட்டிருக்கேன். சரியா? இதெல்லாம் அரைச்சதை வந்து நல்லா விழுது போல அரைச்சிட்டேன். இந்த நண்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்றேன். இது வந்து நெஞ்சு சளி கட்டினாலும், குழந்தைங்களுக்கு சளி கட்டிடுச்சுன்னா இது வந்து சூப்பு மாதிரி வச்சு இஞ்சி பூண்டு, சாம்பார் வெங்காயம், தக்காளி, அந்த மாதிரி சீரகம், மிளகு அந்த மாதிரி வச்சு மிக்சியில் அரைக்காம மாம்பிக்கண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து வச்சு தட்டிட்டு சும்மா மிளகு, சீரகம், கொஞ்சமாக இஞ்சி, லைட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால லைட்டாக இஞ்சி பூண்டு தட்டி போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சூப்பு வைக்கணுங்க அந்த அளவுக்கு. இந்த இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பெரிய நண்டு வாங்குறோம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நண்டு சளி எடுக்கணும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நண்டு வந்து குட்டி நண்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் நண்டு வாங்குறது வந்து எந்த டைம் வேணாலும் போய் நண்டு வாங்கி செய்யலாம்னு நினைக்கக்கூடாது. பௌர்ணமிக்கு மறுநாள் தான் நீங்கள் நண்டு வாங்கி அதை யூஸ் பண்ணணும். பௌர்ணமிக்கு மறுநாள் நீங்கள் எடுத்து வாங்கினீங்கன்னா தான் இந்த நண்டுனுடைய சதை வந்து இருக்கும். சரிங்களா? நினச்ச நேரம் போய் நண்டு வாங்கிட்டு வந்து நண்டு வந்து சதியம் இருக்காது, அந்த டேஸ்ட்டும் வராது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அந்த நெஞ்சு சளியெல்லாம் போகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. சரிங்களா? அந்த டைம் தான் நீங்கள் நண்டு வாங்கி செஞ்சு நீங்களே சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு வந்து நண்டு சூப்பு எப்படி வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்ததை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இது இப்படி இருந்தா நல்லா குழம்புல சாப்பாடுல ஊற்றி சாப்பிடலாம். இது வெந்துச்ச நண்டு கொஞ்சம் இதுவா இருக்கும். கொஞ்சம் இது வந்து கல் நண்டு, சாதா நண்டு இல்லை, இது கல் நண்டுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். சாதா நண்டு வேற, கல் நண்டு வேற. கல் நண்டுல இருக்க டேஸ்ட் வந்து சாதா நண்டுல டேஸ்ட் கம்மி, கல் நண்டுல டேஸ்ட் அதிகம். இதுல ஏலக்காய் இருக்கா? ஏலக்காய், பட்டை, லவங்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட்டை, லவங்கம் எதுவுமே மசாலா சமைக்கிறது எதுவுமே இல்லை. பாருங்க, வந்து 2 கரண்டி கொடுத்தா, இப்ப வந்து 1 கரண்டி கொடுத்துருக்கா. இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. எந்த அளவுக்கு நீங்க கருவேப்பிலை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கருவேப்பிலை கொடுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி தழை மட்டும்தான் நான் போடுவேன். இதுதான் எங்களுடைய இது சமையல். அதே மாதிரி உப்பு வந்து நம்ம கையில வச்சுதான் அது வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? இந்த உப்பு போட்டு நான் கொஞ்சம் பார்த்தேன் இல்லைங்களா, அதனால நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்மெல்லையே உங்களுக்கு வந்து உப்பு கம்மியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து எனக்கு கம்மியா இருக்கு. சரிங்களா? அந்த கம்மியா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா கொஞ்சோண்டு இதுல உப்பு போட்டிருக்கேன். அந்த டேஸ்ட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உப்பு கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்காங்கிறத நீங்க அதுலயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்மெல் தெரியும் உங்களுக்கு. தக்காளி அந்த மாதிரிலாம் எதுவும் போடாம கிரேவி பண்ணி வச்சு. சரிங்களா? மலபார் நண்டு மசாலா. எதுக்கு நண்டு ஒளிச்சு வச்சிருக்காங்க? நண்டு எடுத்துட்டேன்,
சாப்பிட போகிறேன். I want this to eat. Yes. In the sapar I want to eat now. எப்படி இருக்கு? இப்படியா? நல்லா இருக்கா?